வணக்கம் மக்களே. திருச்சி கிழக்குல முதல்வர் விஜய் என்ன பேசியிருக்காரு? ஒரு முதல்வர் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படி பேசியிருக்காரு. சினிமா வசனத்தை யாரோ எழுதி கொடுத்ததை பேசியிருக்காரு. அதையும் இடையில மறந்தனால, அந்த வரிகளை மறந்தனால அதை எப்படி முடிக்கிறதுன்னு திணறி திக்கி ஒரு வழியா இளைஞர்களை சரியான திசையில மேனிப்புலேட் பண்ணி தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. தமிழக மக்களாகிய நீங்க தான் என்னை காப்பாத்துட்டுங்கிறாரு. காப்பாத்துற நிலையில அவர் இருக்காரா இல்ல தமிழக மக்கள் இருக்கோமா? உங்கள்டேந்து தமிழக மக்களை, பெண்களை, தாவேக்கா நிர்வாகிகள்டேந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு படை வேணுங்க. அது ஒரு அதிரடி படை நீங்க கொடுங்க. தாவேக்கா நிர்வாகிகள் பெண்கள்கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 இளைஞர்கள் தாவேக்கால முக்கியமான பொறுப்புல இருக்க நிர்வாகிகள் பால்லையும் ஜூஸ்லையும் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? விஜய் அவர்களே, வாயில நல்லா வருது அப்படின்னு அசிங்கமா ஆபாசமா பேசுறீங்க. மேடையில அவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, அவ்வளோ சிறுவர்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க, பெண்மணிகள் இருக்காங்க. அவங்க முன்னாடி வாயில நல்லா வருதுங்கிறீங்க. எல்லாரும் சொல்றாங்க இது தற்குறி ஆட்சி அப்படின்னு. இது நம்ம என்ன தற்குறியா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, ஆபாசமா கவர்ச்சியை நம்பிதான் நாம ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறீங்க. உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. மொத்தத்துல எங்க தமிழக மக்களை முட்டாளாக்கி விசில் அடிச்சு இன்னைக்கு சங்கூதர நிலைமைக்கு தமிழகத்தை கொண்டு வந்துட்டீங்க. உங்க தாவேக்கா நிர்வாகிகள் கஞ்சா செடி வளர்க்குறாங்க, வீட்டுல வளர்க்குறாங்க, பகிரங்கமா வளர்க்குறாங்க, கஞ்சா விற்பனை பண்றாங்க, கஞ்சா உற்பத்தி பண்றாங்க. அதை தட்டி கேட்ட 24 வயது இளைஞனை அம்மிக்கல்ல வச்சு கொண்டு இருக்காங்க தாவேக்கா நிர்வாகிகள். இப்ப வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப வரைக்கும் உங்க தாவேக்கா நிர்வாகிகளால ஏகப்பட்ட கொலைகள், நடு ரோட்ல சண்டை போடுறது, எல்லா விதமான தப்பும் நடந்துட்டு தான் இருக்கு. எங்களுக்கும் வாயில நல்லா வரும். உங்களை எப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும்னு எங்களுக்கும் தெரியும். தமிழக மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசல. பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போங்கிறத பத்தி ஒரு வார்த்தை பேசல. மேகதாது அணை கட்ட போறாங்கன்னு உங்க கூட கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு இருக்கு. அதை நான் தடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை நீங்க விடல. சிங்கப்பெண் படைக்கு நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்க போறீங்க மாநில அரசுல இருந்துங்கிறத அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசல. நீங்க பேசுனது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். அதையெல்லாம் பிடுங்கி தூக்கி போட்டுருங்க. தயவு செய்து மக்களுக்காக சிந்திச்சு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல தலைவர் வந்துட்டா, நல்ல தலைமை வந்துட்டா கெட்டு போன சீரழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு நாடும் தலை வணங்கி மற்றவங்க பாராட்டுற மாதிரி தலை சிறந்த நாடாயிடும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, கோமாளி ஒரு அரசவைக்குள்ள வந்தா அந்த அரசவை அரண்மனையாக இருக்காது. அவரும் அந்த கோமாளியும் மன்னராக இருக்க மாட்டார். அந்த அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு. If a clown enters a palace, he may not be the king. The palace will become a circus அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மையான தலைவரா நீங்க இல்ல, அத ஜென்சி உங்களுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்களே எல்லாருமே வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க கவனமாக இருக்க வேண்டிய தருணம். விஜய் அவர்களே, தேவையில்லாம பேசி இன்னமும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை முட்டாளாக்காதீங்க, அவங்களோட வெறுப்பை சம்பாதிக்காதீங்க. எல்லாருமே துரிதமா யோசிக்கிற இளைஞர்கள் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க. ரீல்ஸ் வேண்டாம், ரியல் ஆட்சிக்கு வாங்க. திருச்சி முசிறி தொகுதியில விக்னேஷ்ங்கிற எம்எல்ஏ 80 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்காருன்னு லக்ஷ்மிங்கிற பெண் புகார் கொடுத்திருக்காங்க. அத முதல்ல என்னன்னு பாருங்க. குழந்தை கடத்தல் அதிகமாயிட்டு இருக்கு, பாலியல் வன்கொடுமை அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. தமிழக மக்களுக்கு தயவு செய்து நல்லதை மட்டும் செய்யுங்க, ரியல் ஆட்சி நடத்துங்க. நன்றி, வணக்கம்.